இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு கதை இல்லை, அது ஒரு நபருடைய வாழ்க்கையில் நடந்த நிதர்சனமான உண்மை. இருக்கிறதுலையே கொடுமையான விஷயம் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைங்க கஷ்டப்படுறது, அதுலேயும் நோயினால் கஷ்டப்படும் பொழுது அந்த குழந்தையுடைய அந்த உடல் வேதனையை தீர்க்கிறதற்கு நம்ம என்ன தான் மருந்து மாத்திரைகள் குழந்தைக்கு கொடுத்தாலும், என்ன பண்ணாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த நோயை அந்த குழந்தை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற அந்த கட்டாயத்தில் அதை ஒவ்வொரு நிமிஷம் பார்க்கும்போது ஹிருதயத்தை மிகப்பெரிய அழல்கோல் வச்சு துளைக்கிற மாதிரி இருக்கும். இது ஒவ்வொரு பேரண்ட்டும் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் முதுகுத்தண்டில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அதில் ரொம்ப சிரமப்பட்டு அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய முழு குடும்பமும், அவருடைய தாய் தகப்பன் எல்லாருமே சேர்ந்து இறைவன்கிட்ட மன்றாடி பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளுமே ஒரு தீர்வு கிடச்சிராதா அப்படின்னு காத்துட்டு இருந்த அவங்களுக்கு ஒரு வருடம் கழித்து இந்திராட்சி அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கிறதாவும், அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணால் நோய் நிவர்த்தி ஆகுன்றதை தெரிஞ்சுட்டு முழு மனதோட இந்திராட்சியை பிரார்த்தனை பண்ணாங்க. சரி பண்ண முடியாமல் சர்ஜரி பண்ணியும் சரி ஆகாத அந்த முதுகுத்தண்டில் இருந்தக்கூடிய பிரச்சனை முழுமையாக 3 மாதத்தில் அவ்வளோ அற்புதமாக நிவர்த்தியாக ஆரம்பிச்சுது. இந்த இந்திராட்சியுடைய ஸ்லோகத்தை ஜூன் 29 டு ஜூலை 3 வரைக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க இருக்கிறோம். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டிஎம் பண்ணுங்கள்.